நமது தமிழ் 24 காஸ் வலைதளங்கள் அனைத்தும் பதிவிடப்படும் வீடியோக்கள் வியாபார நோக்கத்திற்காக செய்யப்படும் விளம்பரங்கள் மட்டுமே. மேலும் இந்த வீடியோக்கள் மூலம் தொடரும் எந்த ஒரு நிகழ்வுகளும் உங்கள் தனிப்பட்ட விருப்பத்தின் பேரில் தொடரும். கிட்டத்தட்ட 1 2 3 4 பொலிரோ 4 பொலிரோ இருக்கு. அதுக்கப்புறம் அடுத்த செட்ல பாருங்க 5 ஸ்கார்பியோ 4 பொலிரோ வந்து டி என்ஜின் ஹைலைட் டர்போ இன்ஜின். இதுல எதுவுமே வந்து எல்எக்ஸ் வேரியன்ட் கிடையாது, எல்லாமே எஸ்எல்எக்ஸ் டாப் மாடல். S1 கார்ஸ்ல எப்படி இன்ஜின் எல்லாமே பாத்துக்கணும். இன்ஜின் வந்து கிட்டத்தட்ட ஒரு எல்லா வண்டியிலுமே 15 வண்டி போட்டிருக்கேன்னா 15 வண்டியிலும் ஏசி ஒர்க்கிங்ல இருக்கும். ஒர்க்கிங்ல இல்லைன்னா அது என்ன செலவு வருதோ அந்த இடத்துல நான் பண்ணி கொடுத்துருவேன் உங்களுக்கு. ஒரு செல்ஃப்ல வண்டி ஸ்டார்ட் ஆகும். சும்மா இந்த பேட்டரி கம்ப்ளைண்ட் இருக்குன்னா உங்களுக்கு நான் சார்ஜ் போட்டு ரெடி பண்ணி தரேன், கொண்டு போங்க, போற வழியில ஏறிக்கிடும், அந்த கம்ப்ளைண்டே அந்த மாதிரி பேச்சே இருக்காதுங்க. குவாலிஸ் ஒரு குட்டி இனவானே சொல்லலாம். எனக்கு வந்து ஓனர் பிரச்சனை இல்லை, வண்டியோட ரேட்டு பிரச்சனை இல்லை, வண்டியோட மாடல் பிரச்சனை இல்லை நினைக்கிறவங்க அந்த வண்டி கண்டிப்பா பை பண்ணலாம். நம்ம இன்னைக்கு எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா திருநெல்வேலியில இருக்கக்கூடிய S1 கார்ஸ், சுத்தமல்லியில வந்திருக்கக்கூடிய S1 கார்ஸ் தான் வந்திருக்கோம். லொகேஷன் பாத்தீங்க அப்படின்னா கரெக்டா திருநெல்வேலியில இருந்து சேர்மாதை இருக்கக்கூடிய இது மெயின் ரோடு, மெயின் ஹைவேஸ்லேயே பாத்தீங்க அப்படின்னா கரெக்டா சுத்தமல்லி அப்படிங்கிற இடத்துல நம்ம S1 கார்ஸ் பெரிய போர்டு வச்சிருக்காங்க. இப்ப நம்ம வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஒரு பெரிய மிக பிரமாண்டமான ஒரு போர்டை வச்சு அப்படி சும்மா S1 கார்ஸ்ல வேற லெவல்ல, அதுவும் 7 சீட்டர் கிங் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம திருநெல்வேலியை பொறுத்தளவுக்கு நம்ம S1 கார்ஸ் வந்து சொல்லலாம். குவாலிஸ் இருக்கு. ஸ்கார்பியோ மட்டுமே இன்னைக்கு 5 ஸ்கார்பியோ பார்க்க போறோம், பொலேரோ 4 பொலேரோ பார்க்க போறோம், குவாலிஸ் 2 குவாலிஸ் பார்க்க போறோம், 800 2 பார்க்க போறோம். இந்த மாதிரி எல்லாமே மல்டிபிள் ட்ரிபிள் அந்த மாதிரி மடங்கா தான் பார்க்க போறோம். ஸோ வீடியோவை அப்படியே எண்டு வரைக்கும் பாருங்க. உள்ள S1 கார்ஸோட ஓனர் நம்ம சுரேசன் வந்து உள்ள இருக்காப்ல. உள்ள மட்டும் எவ்வளவு வண்டி நிக்குன்னு பாருங்க. போர்டே ஒரு கரெக்டா பாத்தீங்கன்னா 1 மாசம் தான் ஆகுது வீடியோ பண்ணி. இப்பவே அப்டேட் வேற மாதிரி, அவங்க லொகேஷனே வேற மாதிரி மாறிடுச்சு. இங்க பாருங்க 500+ ஹாப்பி கஸ்டமர். அண்ட் இதுல எல்லாமே மேக்ஸிமம் நம்ம சப்ஸ்கிரைபரும் கண்டிப்பா இருப்பீங்கன்னு சொல்லி நம்புறேன். இங்க பாருங்க உள்ள பொலேரோ மட்டும் எவ்வளவு நிக்கி, அதே மாதிரி ஸ்கார்பியோ எவ்வளவு நிக்குன்னு பாருங்க. இன்னைக்கு இந்த பிளாக் கலர் இந்த ஸ்கார்பியோ பத்தி பார்க்க போறோம். ஸோ உள்ள அண்ணா இருக்காப்ல, உள்ள அப்படியே போயிட்டு வெல்கம் பண்ணிட்டு ஒவ்வொரு வண்டியா பாத்துடலாம். சுரேஷனா, தீபாவளிக்கு வீடியோ கொடுக்கல, நிறைய பேர் நம்ம சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர்ஸ் எல்லாருமே வந்து கேட்க ஆரம்பிச்சாங்க S1 கார்ஸோட அப்டேட் என்னாச்சு. அடுத்து ஒரு ஸ்கார்பியோ பிரமாண்டமா நிறைய ஸ்கார்பியோ ஒரு 7-8 ஸ்கார்பியோ இருக்குன்னாங்க, அப்டேட் வரலையேன்னு சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பா எப்படியும் உங்க டேஸ்ட்டுக்கு ரெடி பண்ணி தான் கொண்டு வரீங்கன்னு தெரியும். எங்க சப்ஸ்கிரைபர் பிளஸ் உங்க ஃபாலோவர்ஸ் கண்டிப்பா அவங்களுக்கு ஏத்த மாதிரி தான் வண்டி இந்த டைம் எடுத்துட்டு வந்திருப்பீங்கன்னு தெரியும். என்ன மாதிரி வண்டி இருக்குன்னு நாங்க ஆல்ரெடி ஓவரால் பார்த்துட்டோம். அதே மாதிரி கடையும் கொஞ்சம் பிரமாண்டமா வேற மாதிரி நிறைய கட் அவுட்லாம் வச்சு வேற லெவல் பண்ணிட்டீங்க. கண்டிப்பா. ஸோ இப்போ என்னென்ன வண்டிலாம் எடுத்துருக்கீங்க, டீடைல்ஸ் எல்லாம் சொல்லுங்க. எல்லாருக்கும் வணக்கம். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நம்ம இவ்வளவு நாள் லேட் ஆகுறதுக்கு காரணமே நம்ம ஒவ்வொரு வீடியோலும் ரிவ்யூ போட்டுட்டோம். எதனால லேட் ஆகும் அப்படிங்கிறதுக்கு ஒரு வண்டிக்கு ஏசில இருந்து பவர் ஸ்டீரிங் பெல்ட்ல இருந்து எல்லாத்தையுமே ஒரு சின்ன போல்ட்டா இருந்தாலுமே தெளிவா ரெடி பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம கடையில நிப்பாட்டுவோம். கடையில உள்ள வருதுனாலே அப்படிதான். இப்போ கிட்டத்தட்ட நம்மள்ட்ட ஒரு 15-16 வண்டி கிட்ட நிக்குது உள்ள. இந்த 16 வண்டி போக வெளியில என்கிட்ட 15 வண்டி நிக்குது, வேலையில நின்று இருக்கு. எதனாலனா இன்னும் அந்த வண்டிக்குள்ள சின்ன சின்ன வேலைகள் நடந்துட்டு இருக்கு. அந்த வண்டிகளுக்கு எல்லாமே இப்போ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 5 ஸ்கார்பியோ கொண்டு வந்திருக்கோம். போன டைம் 6 ஸ்கார்பியோ போட்டிருந்தோம், இந்த டைம் 5 ஸ்கார்பியோ போட்டிருக்கோம். அது போக 4 பொலிரோ போட்டிருக்கோம். 4 பொலிரோ வந்து டி என்ஜின் ஹைலைட் டர்போ இன்ஜின். இதுல எதுவுமே வந்து எல்எக்ஸ் வேரியன்ட் கிடையாது, எல்லாமே எஸ்எல்எக்ஸ் டாப் மாடல். 4 பவர் விண்டோ, பவர் ஸ்டீரிங், ஏசி சென்ட்ரல் எல்லாமே ஒர்க் ஆகிற கண்டிஷன்ல கொண்டு வந்திருக்கோம். எடுத்தவங்களுக்கு எந்த ஒரு குறையும் இல்லாத மாதிரி தான் இப்போ வரைக்கும் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். நம்மளோட சப்ஸ்கிரைபர் கஸ்டமர் எல்லாருமே நமக்கு அவ்வளவு தூரத்துக்கு நம்ம சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எந்த வண்டி எடுத்தாலுமே நமக்கு உள்ள நிக்கிறது இல்ல. காரணம் நம்ம தெளிவான கஸ்டமருக்கு நம்ம தெளிவா கொடுத்துட்டு இருக்கோம் வண்டிகள் எல்லாமே. அதனால வந்து பார்த்தாங்கன்னா ஒரு மைண்ட் செட்ல எடுக்கணுங்கிற மைண்ட் செட்ல வராங்க அப்படின்னா கண்டிப்பா எடுத்துருவாங்க வண்டியை. ஏன்னா வண்டி தெளிவா இருக்கும். உங்களுக்கு ரேட்டு கம்மி பண்ணி கொடுத்துறீங்களா? ரேட்டும் கம்மி பண்ணி கொடுக்கணும் நம்ம. கண்டிப்பா நம்ம மார்க்கெட்ல இருந்து என்ன மார்க்கெட்டை விட நான் ரொம்ப உடச்சு கொடுப்பேன்னு சொல்ல முடியாது. எனக்கு கட்டுப்படி ஆகிற மாதிரி மார்க்கெட் ரேஞ்சில கரெக்டா நான் கொடுத்துட்டு இருக்கேன் வண்டிகள் எல்லாமே. நம்மளுக்கு கரெக்டா போய்கிட்டு இருக்கு. அவ்வளவுதான். வண்டி எல்லாமே நம்மளும் பாக்குறோம், நல்லா குவாலிட்டியாவே இருக்கு. கண்டிப்பா. அதாவது ஒரு சில இடத்துல போய் பார்த்தோம்னா அந்த பெயிண்ட் அதெல்லாம் ஃபேட் ஆகி அந்த மாதிரிலாம் நிறைய வண்டி பார்ப்போம். ஆனா அதெல்லாம் நீங்க கொஞ்சம் உங்ககிட்ட நான் வந்து அந்த இதை பாக்குறேன், அந்த இதெல்லாம் கொஞ்சம் எடுத்து வேலை பாக்குறது
எல்லாமே அந்த ஆக்சசரிஸ் வைஸா இருக்கட்டும் எல்லாமே கொஞ்சம் ஆட் பண்ணி எல்லாமே பாத்துருக்கேன். எப்படி கமெண்ட்ஸ்ல எங்க கேட்பாங்க, எப்படியுமே எங்க ஃபாலோவர்ஸ் கேட்கறது என்ன கேட்பாங்க, இதெல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க இன்ஜின் எப்படிங்க இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. S1 கார்ஸ்ல எப்படி இன்ஜின் எல்லாமே பாத்துக்கணும். இன்ஜின் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 மெக்கானிக்கனால நீங்க கூட்டு வந்து செக் பண்ணி பார்த்து நீங்க வண்டி எடுத்துக்கலாம். எந்த வண்டியா இருந்தாலும் சரி, ஆயில் கேஜ் ஓபன் பண்ணீங்க அப்படின்னா ஆயில புகை எதுவுமே இருக்காது வண்டியில. அவ்வளவு நீட்டா இருக்கும். ஒரு செல்ஃப்ல வண்டி ஸ்டார்ட் ஆகும். சும்மா இந்த பேட்டரி கம்ப்ளைண்ட் இருக்குன்னா உங்களுக்கு நான் சார்ஜ் போட்டு ரெடி பண்ணி தரேன், கொண்டு போங்க, போற வழியில ஏறிக்கிடும், அந்த கம்ப்ளைண்டே அந்த மாதிரி பேச்சே இருக்காதுங்க. இங்கே ஸ்டார்ட் பண்ணி இங்கே செக் பண்ணிடுவோம். ஒரு பவர் இன்ட் ஒரு வண்டியில ஒர்க் ஆகலனா கூட அந்த வேலையை நாங்க பாத்துருவோம். நம்ம இருக்க வண்டியில அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் 4 பவர் இன்ட் ஒரு வண்டிக்கு வருது, அந்த பவர் இன்ட்ல 1 ஒர்க் ஆகலனா கூட அதை நாங்க சரி பண்ணி கொடுத்துருவோம். சில இடத்துல என்ன சொல்றாங்கன்னா கஸ்டமர், நாங்க வண்டி பார்க்க போனோன்னே, ஆனா அவங்க போன்ல பேசுறது அதான் கேட்காங்க, வண்டி நாங்க வீடியோல பாக்குற மாதிரி நேர்ல இருக்குமா, நாங்க ஒரு இடத்துல போய் பார்க்கோம், ஆனா வண்டி வேற மாதிரி இருக்கு, வீடியோல வேற மாதிரி இருக்கு, நேர்ல போய் பார்த்தா வேற மாதிரி இருக்கு அப்படிங்காங்க. இங்க அந்த பேச்சுக்கு இடமே கிடையாது. என்ன இருக்கோ நம்ம வீடியோல என்ன காட்டுறோமோ அந்த இது அப்படியே தெளிவா இருக்கும். ஒரு பொருள் கூட உங்களுக்கு மிஸ் ஆகாது. அதை விட நாங்க இன்க்ரீஸ் பண்ணி தான் நாங்க கொடுக்குறோம். அதுல வந்து அவங்க அது போக சின்ன சின்ன கம்ப்ளைண்ட் எதுவும் சொன்னா கூட நம்ம உடனே ரெடி பண்ணி கொடுக்குறோம். உங்களுக்கு இப்ப லாங்ல இருந்து வராங்க, ஒரு 500 கிலோமீட்டர் 400 கிலோமீட்டர் வராங்க, அவங்க என்ன கேட்கறாங்களோ அவங்களோட சாட்டிஸ்ஃபைடுக்கு நான் தெளிவா கொடுத்துட்டு இருக்கேன். அவங்களுக்கு அது போக பிரைஸ் வைஸ்மே எவ்வளவு தூரம் என்னால பெஸ்ட்டா பண்ணி கொடுக்க முடியுமோ நான் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். எல்லா வண்டியிலுமே 15 வண்டி போட்டிருக்கேன்னா 15 வண்டியில ஏசி ஒர்க்கிங்ல இருக்கும். ஒர்க்கிங்ல இல்லைன்னா அது என்ன செலவு வருது அந்த இடத்துல நான் பண்ணி கொடுத்துருவேன். உங்களுக்கு உடனே அது என்ன வேலை பண்ணி கொடுக்கணுமோ என்னால பண்ணி கொடுக்க முடிஞ்சா பண்ணி கொடுத்துருவேன். இல்ல அதுக்கு எவ்வளவு மைனஸ் பண்ணி கொடுக்கணும் மைனஸ் பண்ணி கொடுத்துருவேன். அதனால தெளிவா ரெடி பண்ணி நம்ம வண்டி கொடுத்துட்டு இருக்கோம். எந்த ஒரு புக் விஷயமா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, கரெக்டா ஃபாலோ பண்ணி நேம் டிரான்ஸ்ல இருந்து எல்லாமே தெளிவா கொடுத்துட்டு இருக்கேன். எல்லா வண்டியும் எஃப்சி கரண்டா இருக்கும். எந்த வண்டியுமே எஃப்சி இல்லாம இருக்காது. கரெக்ட் பண்ணி கரண்ட் பண்ணி தான் இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் நம்ம கரண்ட் பண்ணி கொடுத்துருவோம். அதுக்கு அவ்வளவுதான். வீடியோ தொடர்ந்து பாருங்க. இவ்வளவு விஷயம் இன்ட்ரோ கண்டிப்பா லென்த்தா தான் இருக்கும். ஏன்னா நிறைய விஷயங்களை அவங்க வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே உங்களுக்கும் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம அப்படியே தொடர்ந்து வந்து பாருங்க. இந்த மாதிரி செப்பரேட்டா ஒவ்வொரு வண்டியா தனித்தனியா பாத்தலாமா? கண்டிப்பா வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்டா நம்ம S1 கார்ஸ்ல பார்க்கக்கூடிய வண்டி பாத்தீங்க அப்படின்னா தரமான வண்டி. பார்த்தா லேட்டஸ்ட் லுக்குக்கு ஒரு மாடல் டீடைலா அண்ணா சொல்லுவாங்க பாருங்க, அப்புறம் தெரியும். அண்ணா டீடைல் ஷேர் பண்ணுங்கண்ணா. வண்டி பார்க்க நீங்க ஃபர்ஸ்ட் வந்தோடனே பாத்தீங்க 2013 2008 கேட்டீங்க. கிட்டத்தட்ட லேட்டஸ்ட் வண்டி மாதிரியே இருக்கு வண்டி. அவ்வளவு தூரத்துக்கு வெளி சைடுல எல்லாமே ரொம்ப தெளிவா ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. பாடி ஸ்டிக்கர்ல இருந்து எல்லாமே ரொம்ப நீட்டா இருக்குது. 2008 மாடல் பொலிரோ. இது வந்துட்டு 2008 மாடல் DA இன்ஜின், DA டர்போ இன்ஜின் வந்து இருந்த வண்டியில. மெயினா அவுட் சைடு பாருங்க எவ்வளவு கிளீனா நீட்டா இருக்கு பாருங்க. ஒரு சிங்கிள் டென்ட் ஸ்கிராட்ச் எதுவுமே கிடையாது வண்டியில. ரெண்டு டயருமே புது டயர். பேக்ல ரெண்டுமே ஒரு 55% மேலதான் இருக்கும். இப்போதைக்கு எதுவுமே மாத்த வேண்டாம். ஏசி பாத்தீங்கன்னா 100% ஒர்க்கிங் கண்டிஷன்ல இருக்கு. 4 பவர் விண்டோ, பவர் ஸ்டீரிங், ஏசி சென்ட்ரலாக் எல்லாமே வந்துரும். வண்டியோட நம்பர் எல்லாமே ஃபேன்சி நம்பர் தான், நல்லா தெளிவா இருக்குது. பின்னாடி குரோம் எல்லாமே போட்டு ரொம்ப தெளிவா ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. இன்டீரியர் பாருங்க, எக்ஸ்டீரியருக்கு மாதிரி இன்டீரியரும் சும்மா அட்டகாசமாவே இருக்கு. ஏசி, பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ எல்லாமே வந்துருது. நம்ம 4 பவர் விண்டோ, பவர் ஸ்டீரிங், சென்ட்ரலாக் எல்லாமே வந்துரும். செட் எல்லாமே ஒர்க்கிங் தான் இருக்கு. ஏசி 100% ஒர்க்கிங்ல இருக்குது. DA டர்போ இன்ஜின். ஆமா, ரெண்டே ஓனர் தான் இல்லனா? ஆமா, ரெண்டே ஓனர் தான். FC பாத்தீங்கன்னா 2028 பின்னாடி காமிச்சிருங்க. அப்படியே பின்னாடி காமிச்சிரு. ஆனா பார்த்தா லுக் பார்த்தா உண்மைக்கே சொல்ல போனா 2011 12 அந்த மாதிரி தான் இருக்கு. ரேட்டை இப்படி சொன்னதுக்காக ரேட்டை கூட சொல்லிடக்கூடாது. முக்கியமா எப்பயுமே தெரியும். 2008 மாடல் 2வது ஓனர் கண்டிஷன்ல இருக்குது. FC பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2028 வரைக்கும் கரண்டா இருக்குது. எடுத்து ஒரு 100 ரூபாய்க்கு கூட செலவு பண்ண வேண்டியது இருக்காது. மார்க்கெட்ல கரெக்டான ரேட் நம்ம S1 கண்டிப்பா. DA இன்ஜின் மெயினா பொலிரோ கிடைக்கிறதே பெரிய விஷயம். அதுலயும் DA டர்போ இன்ஜின் கிடைக்க ரொம்ப பெரிய விஷயம். எடுக்கிறவங்களுக்கு ஒரு மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ, எந்த ஒரு செலவுமே பண்ண வேண்டாம். ஒரு 800 மாதிரி ஸ்டார்ட் பண்ணி போயிட்டே இருக்கலாம். இதுக்கு நம்ம ரேட்டுன்னு கோட் பண்றது பாத்தீங்கன்னா 3,35,000 மட்டும் கோட் பண்றோம். நேர்ல வாங்க, எவ்வளவு பெஸ்டா பண்ணி கொடுக்கணும் அதை பண்ணி கொடுக்குறேன். வேற லெவல் பண்ணி கொடுக்கலாம். கண்டிப்பா பண்ணி கொடுக்கலாம். நேர்ல வந்து சொல்லுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர்ஸ் சொல்லுங்க. கண்டிப்பா பெஸ்ட் பிரைஸ் பண்ணி. 2 டயருமே வந்து புது டயர் போட்டிருக்காங்க. அது ஒரு டயர் மட்டுமே 7,800 ரூபா. கண்டிப்பா அதுக்கே 15,000 கிட்ட அவங்க செலவு பண்ணிருக்காங்க. அப்படி இருக்கல ஏசி ஃபுல் ஒர்க்கிங் 100% ஒர்க்கிங்ல இருக்கு. ஏசி எடுத்து எந்த ஒரு செலவு பண்ண வேண்டியது இருக்காது. இங்க இருந்து கிட்டத்தட்ட 1000 கிலோமீட்டர் ஒரு சின்ன போல்ட் கூட டைட் பண்ணாம எடுத்துட்டு போலாம். அவ்வளவு ஆஃபர் வீடியோ கேட்டா தரல. அதனால நேர்ல வந்து சுரேஷனாவை இதுக்காகவே இதை வந்து ஆஃபர் ரேட்ல கொடுங்கன்னு சொல்லி கேளுங்க. கண்டிப்பா தருவாங்க. கண்டிப்பா பண்ணி கொடுங்க. அடுத்து பாக்குற வண்டி ஆனா எப்படி ஒவ்வொரு வண்டியை பார்த்து பல ரெடி பண்ணி கொண்டாந்துருக்கேன். ஒரு கண்ணாடி மாதிரி, ரெட் கலர் கண்ணாடி. கண்டிப்பா இந்த வண்டியோட டீடைல்ஸ் ஷேர் பண்ணுங்க. 2013 மாடல். 2013 டேஞ்சர் லைட், ஹெட் லைட் எல்லாமே புதுசு போட்டுருக்காங்க. கம்ப்ளீட்டா எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. ரொம்பவே தெளிவா இருக்கு வண்டி. 54 56. ஆமா, ஃபேன்சி நம்பர், இன்சூரன்ஸ் முதற்கொண்டு கரண்டா இருக்கு. 2013 மாடல், 3வது ஓனர் கண்டிஷன்ல இருக்குது. டயர் பாயிண்ட் எல்லாமே அவ்வளவு தெளிவா இருக்கு. ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியா இருந்தாலும் சரிதான், ஒரு பிசினஸ் பண்றவங்க யாரா இருந்தாலும் சரிதான், ரஃப் யூஸ்க்கு எனக்கு தேவைப்படுது வண்டி. டிமாண்டா இருக்கு. நம்ம மைலேஜ்க்கு ஸ்பெஷலாவே கால் பண்ணி ஒரு மைலேஜ் கிங் எனக்கு வேணும், ஒரு ரஃப் யூஸ்க்கு தேவைப்படுது அப்படின்னு கேக்குறவங்க அந்த வண்டியை யோசிக்காம எடுக்கலாம்.
அவ்வளவு தெளிவா இருக்கு. உள்ள இன்டீரியர்ல இருந்து சீட்ல இருந்து எல்லாமே ஸ்டார்டிங்ல இருக்கு. வண்டி ரன்னிங்ல வைப்ரேஷனே இல்ல, எதுவுமே கிடையாது. ஏசில பாத்தீங்கன்னா 100% ஒர்க்கிங் கண்டிஷன். சூப்பர். இந்த டைல் லைட்ல இப்போ வர டைல் லைட் இது வந்து 2020ல தான் வரும். இந்த லைட் 20ல தான் ஆல்ட்ரேஷன் பண்ணி ஃபுல்லாமே தெளிவா ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. வண்டியோட நம்பருமே 54 56 ஃபேன்சி நம்பர். பேக் சீட் கவர் பாருங்க எல்லாமே தெளிவா இருக்கு. SLX டாப் மாடல். இது வந்து நம்மட்ட SLE எல்லாம் கிடையாது. SLE LX இந்த மாதிரி வேரியன்ட்ல எடுக்கிறதே கிடையாது. ஓகே, SLX டாப் மாடல். பவர் விண்டோ, பவர் ஸ்டீரிங், AC சென்டர் லாக் எல்லாமே வந்துரும். டாப் வியூலாம் பாத்துங்க. டாப் சைடு டாப்ல ரொம்பவே தெளிவா க்ளீனா இருக்கும். மேல ஃப்ளோர் மேட், அதாவது ஒரு வண்டிக்கு மீட்டர் காமிங்க. மீட்டர் நல்ல லேட்டஸ்ட் மீட்டர் வந்ததுல. AC பாத்தீங்கன்னா 100% ஒர்க்கிங் கண்டிஷன். உள்ள செட் எல்லாமே ஒர்க்கிங்ல தான் இருக்கு. ரொம்பவே நீட்டா இருக்கு எல்லாமே. பின்னாடி டயர் பாயிண்ட் காமிச்சிருங்க. எல்லாமே ஒரு 75-80% இருக்கும். எடுத்து எந்த ஒரு செலவும் பண்ண வேண்டியது இருக்காது. AC ஒர்க்கிங், பவர் விண்டோ நாலுமே ஒர்க்கிங், பவர் ஸ்டீரிங் ஒர்க்கிங், சென்ட்ரல் லாக் ஒர்க்கிங் எல்லாமே தெளிவா இருக்கு. இன்ஜின் இப்போ ஓடிட்டு தான் இருக்குது. அவ்வளவு ஸ்மூத்தா இருக்கு இன்ஜின். சிங்கிள் செல்ஃப்ல வண்டி ஸ்டார்ட் ஆயிரும். அதே மாதிரி எல்லாருக்கும் சொல்ற ரேட் நம்ம சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர்ஸ்க்கு வந்து சொல்லக்கூடாது. ஸ்பெஷல் ரேட்டா இருக்கணும். அப்படி என்ன ரேட் சொல்ல போறீங்க? சேம் இதே 2013-11 ரேட்ல வந்து 6.5 லட்ச ரூபா போட்டிருக்காங்க சில இடத்துல. நம்மளால அவ்வளவு கோட் பண்ண போறது இல்ல. 2013 மாடல் 3வது ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. இன்சூரன்ஸுமே இந்த வண்டிக்கு தெளிவா 1 இயருக்கு கரண்டா தான் இருக்குது. இந்த வண்டிக்கு ரேட்டுன்னு கோட் பண்றது பாத்தீங்கன்னா 5,65,000 மட்டும் தான் கோட் பண்றோம். பினான்ஸுமே கிட்டத்தட்ட ஒரு 4 to 4.5 லட்ச ரூபாய்க்கு வாங்கிக்கலாம். ஃபைனான்ஸே வாங்கிக்கலாம். அதனால நேர்ல வாங்க, எவ்வளவு நெகோசியேட் பண்ண முடியுமோ பண்ணி கொடுக்குறேன். வண்டி உண்மையாவே சொல்றேன், ரொம்ப குவாலிட்டியான வண்டி. எடுத்து ஒரு 100 ரூபாய் கூட செலவு பண்ண வேண்டியது இருக்காது. இன்ஜின் தெளிவா ஓடிட்டு தான் இருக்கு. நீங்க கூட பாக்கலாம், நல்லா தெளிவா இருக்குது. நேர்ல வாங்க, நெகோசியேட் பண்ணி கொடுக்குறேன். ஸ்கார்பியோ அதுவும் சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டவங்களுக்கு இன்னைக்கு அப்டேட்ல ஒரு ஸ்கார்பியோ நம்ம திருநெல்வேலி நம்ம S1 கார்ஸ்ல அவைலபிளா இருக்கு. சுரேஷனா, எப்படி வண்டி பார்த்து எடுத்துட்டு வந்திருப்பீங்க? ஒரே ஓனர் கண்டிஷன்ல வேற இருக்கு. வண்டியோட டீடைல்ஸ் ஷேர் பண்ணுங்க. வண்டி மாடல் பாத்தீங்கன்னா 2007 மாடல். சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல ஒரே ஓனர் தான். ஸ்கார்பியோ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 7 ஓனர், 5 ஓனர், 4 ஓனர்ல போயிடும் எல்லாமே. இது ஒரே ஓனர் கிடைக்கிறது ரொம்ப டிமாண்ட். டைரக்டா நம்ம கஸ்டமர் இருந்து எடுத்துருக்கோம். நம்பர் 399. 2007ல இருந்து அந்த இயர் முடியதுக்குள்ள அப் டு டேட் வந்து இன்சூரன்ஸ் கரண்டா யூஸ் பண்ணிருக்காங்க வண்டியில. டயர் நாலுமே புதுசு. 4 டயருமே புது டயர், ஃபுல் கண்டிஷன்ல இருக்குது. எடுத்து எந்த ஒரு செலவும் பண்ண வேண்டாம். ஒரு டயர் மட்டுமே 8,500 ரூபாய்க்கு வந்துரும் இந்த வண்டிக்கு. 4 டயர் பண்ணிருக்கீங்க. எல்லாமே நம்ம தான் போட்டு நீட்டா ரெடி பண்ணி வச்சிருக்கோம். 2007 மாடல். FC பாத்தீங்கன்னா 2029 வரைக்கும் கரண்டா இருக்குது. இன்சூரன்ஸுமே 1 இயர் கரண்டா இருக்குது. AC ஃபுல் ஒர்க்கிங் கண்டிஷன்ல இருக்குது. 4 பவர் விண்டோ, பவர் ஸ்டீரிங், சென்ட்ரல் லாக் எல்லாமே வந்துரும். எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன்ல தான் இருக்கு. AC, பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ எல்லாமே வந்துரும். இன்சூரன்ஸ் கரண்டா இருக்கு. இன்சூரன்ஸுமே கரண்டா தான் இருக்கு. எல்லாமே கரண்ட் தான். 4 AC எப்படி இருக்கும்? AC 100%. S1 கார்ஸ்ல AC பத்தி கேட்க கூடாது, இருந்தாலும் கேட்பேன். உள்ள செட் எல்லாமே ஒர்க்கிங்ல தான் டச் போட்டிருக்காங்க. பின்னாடியுமே AC வந்துரும். பேக் வந்து ஃப்ரண்ட் ஃபார்வர்ட் சீட் இந்த வண்டியில வந்து. ஃப்ரண்ட் ஃபார்வர்ட். ஆமா, நிறைய பேர் விரும்புறது இந்த வண்டி தான் கேக்குறாங்க. ஃப்ரண்ட் ஃபார்வர்ட் சீட் வேணும், ஃபார்வர்ட் சீட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. 4 டயருமே பாத்தீங்கன்னா ஒரு ஃபுல் கண்டிஷன், ஒரு 99% சொல்லலாம். அவ்வளவு தெளிவா இருக்கு. 2000 வானர்ங்கனால அதிகமா சொல்லாதீங்க, கம்மியா சொல்லுங்க. என்ன பிரைஸ் சொல்ல போறீங்க? நான் எப்பயுமே மார்க்கெட்ல என்ன ரேஞ்ச் இருக்கோ அதை விட நம்ம பெஸ்டா பண்ணி கொடுக்குறோம். அதனாலதான் இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட நம்மள்ட்ட உள்ள வண்டி நிக்கிறதே கிடையாது. 7 சீட்டர் எந்த வண்டி போட்டாலுமே உடனே போயிடும். 2007 மாடலு, சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல, இன்சூரன்ஸுமே கரண்டா இருக்குது. இந்த வண்டிக்கு ரேட்டின் கோட் பண்றது பாத்தீங்கன்னா 3,25,000 மட்டும் கோட் பண்றோம். நேர்ல வாங்க, எவ்வளவு பெஸ்டா பண்ணிக்கிறோம். இதுக்கு ஃபைனான்ஸ் ஆப்ஷன் கிடையாது. திருநெல்வேலி லோக்கலா இருந்தா மட்டும் நம்ம ஃபைனான்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். நம்பர் ஃபேன்சி நம்பர் 3999 ஃபேன்சி நம்பர். குவாலிட்டி இவ்வளவு தெளிவா, இவ்வளவு பளபளன்னு இப்போ ஃபர்ஸ்ட் டைம் இப்போதான் பாக்குறேன். அந்த மாதிரி ஒரு நல்ல குவாலிட்டியாவே இருக்கு. ஏன்னா அந்த மாடலுக்கு ஏற்ற குவாலிட்டி இந்த வண்டியில கண்டிப்பா அதை விட அதிகமாவே இருக்கு. இந்த வண்டியோட டீடைல்ஸ் சொல்லுங்க. மெயினா சொல்ல போனா குவாலிஸ் ஒரு குட்டி இனவானே சொல்லலாம். எனக்கு வந்து ஓனர் பிரச்சனை இல்ல, வண்டியோட ரேட்டு பிரச்சனை இல்ல, வண்டியோட மாடல் பிரச்சனை இல்ல நினைக்கிறவங்க அந்த வண்டி கண்டிப்பா பை பண்ணலாம். கண்டிப்பா. ஏன்னா வண்டி கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நானே இவ்வளவு ஃபீல்ட்ல இருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் இந்த குவாலிஸ் நான் இந்த மாதிரி தெளிவா இருக்கு. உள்ள இன்டீரியர்ல இருந்து சரி, உள்ள அப்போசர்ல இருந்து அவ்வளவு தெளிவா ரெடி பண்ணி வச்சிருக்காங்க வண்டியை. வெளியில அவுட் சைடு பெயிண்டிங் பாருங்க எவ்வளவு நீட்டா இருக்கு வண்டி. பெயிண்டிங் அந்த ரொம்ப தெளிவா இருக்கு. 2013-15 அடிச்ச மாதிரி அவ்வளவு தெளிவா இருக்கு. டயர் பெயிண்ட் எல்லாமே ரொம்ப தெளிவா இருக்கு. ஏசி பாத்தீங்கன்னா டாப் ஏசியுமே போட்டு வச்சிருக்காங்க. ஆமா, டாப் ஏசி எல்லாமே ஒர்க்கிங்ல இருக்கு. வண்டி ரொம்ப நீட்டா இருக்குது. பின்னாடி எல்லாமே பாருங்க நீட்டா இருக்கும். 2001 மாடல் இந்த வண்டி. FC பாத்தீங்கன்னா 2027 வரைக்கும் கரண்டா இருக்கு. உள்ள ஊஃபர் எல்லாமே போட்டு வச்சிருக்காங்க. ஊஃபர்ல கிடக்கு. சீட் கவரை பாருங்க. மேல டாப் அப்போசர் ஃபால் சீலிங் ஒர்க் எல்லாமே போட்டிருக்காங்க. ஏசி அந்த ரூஃப் ஏசி எல்லாமே இருக்கு. ஏசி எப்படி இருக்குடா? 100% ஏசி ஒர்க். ஆமா, சொல்லவே வேண்டாம். அவ்வளவு தெளிவா ஏசி கேஸ் அடைக்கணும், வேலை பார்க்கணும், எந்த வேலையுமே கிடையாது. அவ்வளவு தெளிவா ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. உள்ள பாத்தீங்கன்னா பவர் ஷேரிங் வந்துரும், பவர் விண்டோஸ் வராது, ஏசி வந்துரும். ஏசி டாப் ஏசி எல்லாமே ஒர்க்கிங்கா இருக்கு. செட் ஒர்க்கிங்ல தான் இருக்குது. இப்பதான் புதுசா போட்டிருக்காங்க. ஊஃபர் எல்லாமே போட்டு வச்சிருக்காங்க தனியா. எல்லாமே ஒர்க்கிங் தான். எல்லாமே ஒர்க்கிங் தான். எடுத்து எந்த ஒரு செலவுமே பண்ண வேண்டியது இருக்காது. இங்க இருந்து கிட்டத்தட்ட நான் ஒரு 500-550 கிலோமீட்டர் போறேன்.
எதுவும் ஜெனரல் செக்அப் பண்ண வேண்டியது இருக்குமா, எதுவும் நாங்க எடுத்துட்டு போய் செலவு பண்ண வேண்டியது இருக்குமான்னு கேட்டா அப்படி அந்த வேலைக்கே இடம் கிடையாதுங்க. எல்லாமே தெளிவா ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. இன்ஜின் பாத்தீங்கன்னா இப்ப ரன்னிங்ல தான் இருக்குது. எவ்வளவு நீட்டா ஓடிட்டு இருக்கு பாருங்க. கண்டிப்பா ஒரு நாய்ஸ் அப்படியே லைவா கேளுங்க எப்படி இருக்குது. இதுக்கு பட்ஜெட் என்னன்னா சொல்ல போறோம். இதுக்கு நம்ம ரேட்டன் கோட் பண்றது பாத்தீங்கன்னா 2001 மாடல் எஃப்சி பாத்தீங்கன்னா 2027 வரைக்கும் கரண்டா இருக்குது. இதுக்கு ரேட்டன் கோட் பண்றது பாத்தீங்கன்னா 2,85,000 மட்டும் தான் கோட் பண்றோம். நேர்ல வாங்க, அதுவுமே நெகோஷியல் பண்ணி கொடுக்குறேன். கண்டிப்பா கம்மி பண்ணி கொடுக்கும். பெஸ்ட் ரேட் மாடலுக்கு வேற மித்தபடி எதுக்குமே ரேட் கிடையாது. வண்டியோட குவாலிட்டிக்கு தான் ரேட். குவாலிட்டி தான் ரேட். எனக்கு எந்த ஒரு செலவும் பண்ணக்கூடாது, வண்டி நீட்டா இருக்கணும், எடுத்துட்டு போய் நான் வீட்டு வாசல்ல பார்க்கிங்ல அப்படியே நிப்பாட்டன்னு நினைக்கிறவங்க அந்த வண்டி பயப்படலாம். இனோவோட பிக் டாடி அப்படியே தெளிவா இருக்கு, அவ்வளவு தெளிவா இருக்கு. கண்டிப்பா நேர்ல வாங்க, நெகோஷியல் பண்ணி கொடுக்குறேன். அடுத்து நம்ம பாக்குற வண்டி மஹிந்திரா ஸ்கார்பியோ. கண்டிப்பா இது வந்து ரெண்டாவது ஸ்கார்பியோ பாக்குறோம். ஆமா, இந்த வண்டியோட டீடைல்ஸ் சொல்லுங்க. 2006 மாடல் ஸ்கார்பியோ, ஃபேன்சி நம்பர் 08086 வண்டி நம்பர். எஃப்சியுமே பாத்தீங்கன்னா 2027 வரைக்கும் வண்டி கரண்டா இருக்குது. எக்ஸ்ட்ரா அலாய்வில் எல்லாமே போட்டு ஒரு தோரணே வச்சிருக்காங்க வண்டியை. எஃப்சி எல்லாமே கரண்ட்ல தான் இருக்குது. 2006 மாடல்னு சொல்ல முடியாது, அவ்வளவு நீட்டா இருக்கும். வெளியில அவுட் சைட்ல பாருங்க ஸ்டிக்கர், பாடி ஸ்டிக்கர் எல்லாமே போட்டு ரொம்ப தெளிவா வச்சிருக்காங்க வண்டியை. டயருமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு ஸ்டெப் கொஞ்சம் வெளியில இருக்க மாதிரி இருக்கும். பலூன் டயர்னு சொல்லுவாங்க. நல்ல தெளிவா போட்டு ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. எடுத்து எந்த ஒரு செலவும் பண்ண வேண்டியது இருக்காது. ஏசியுமே நல்ல ஒர்க்கிங் கண்டிஷனா இருக்கு. உள்ள இன்டீரியர் எல்லாமே பாருங்க நல்ல தெளிவா இருக்கு. வண்டி நம்பர் ஃபேன்சி நம்பரு. அவுட் சைட்ல பாடி சைடு எல்லாமே எடுத்து எந்த ஒரு செலவு பண்ண வேண்டியது, ரெஸ்ட் கிஸ்ட் எதுவுமே கிடையாது. வண்டியில நல்ல தெளிவா இருக்குது. ஒரு லோ பட்ஜெட்ல தேடிட்டு இருக்கவங்களுக்கு இது ஒரு பெஸ்டான வண்டி. ஒரு 3 லட்ச ரூபாய்க்கு உள்ள எனக்கு ஸ்கார்பியோ வேணும், நிறைய பேர் கேட்டிருக்காங்க. சென்ட்ரலாக் எல்லாமே ஒர்க்கிங் இருக்கு. 4 பவர் விண்டோ, பவர் ஸ்டீரிங், சென்ட்ரலாக், அலாய் வீல் எல்லாமே வந்துரும் இந்த வண்டியில. SLX டாப் மாடல். ரேட் என்னன்னா சொல்ல போறோம். இதோட ரேட்டுன்னு பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல ஒரு ரேட் போயிட்டு இருக்கு. நம்ம கோட் பண்றது பாத்தீங்கன்னா 2,75,000 மட்டும் கோட் பண்றோம். 2006 மாடல், 2வது ஓனர் கண்டிஷன்ல தான் இருக்குது. எஃப்சியுமே கரண்டா இருக்குது. ரேட்டுன்னு கோட் பண்றது 2,75,000 மட்டும் தான் கோட் பண்றோம். வண்டியோட நம்பர் ஃபேன்சி நம்பர். இன்ஜினுமே ஓடிட்டு தான் இருக்குது. எவ்வளவு ஸ்மூத்தா இருக்கு பாருங்க. இன்ஜின் நல்லா இருக்கு, அவ்வளவு ஸ்மூத்தா இருக்கும். ஸ்கார்பியோ இன்ஜினே சொல்ல முடியாது, அவ்வளவு தெளிவா இருக்கும் வண்டி. எடுத்து எந்த ஒரு செலவும் இல்லாம இருக்கும் வண்டியில. எல்லா வண்டியும் இன்ஜின் ரூம் காமிங்க, இன்ஜின் ரூம் காமிங்க, அதே மாதிரி இன்ஜின் சவுண்ட் காமிங்கன்னு சொல்லி கேட்டே இருங்க. அதனாலதான் அண்ணா வந்த உடனே வண்டியை வந்து நிப்பாட்டுறாப்ல. நிப்பாட்டிட்டு அப்படியே அந்த இன்ஜினோட சவுண்டோடய இருக்கட்டும், அப்படியே எடுத்துட்டு வந்து அப்படியே காமிச்சிட்டு இருக்காப்ல. நீங்க நல்லா நோட் பண்ணாலே உங்களுக்கு தெரியும், இன்ஜின் வந்து ஓடிக்கிட்டு தான் இருக்கும். உங்களுக்கு அதனுடைய நாய்ஸ் எல்லாமே உங்களுக்கு லைவாவே கேட்கும். இவனோட குவாலிஸ், ஸ்கார்பியோ எல்லாமே அது எப்படி எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா 2, 3, 4 இந்த மாதிரி தான் வந்து எல்லாரும் நடத்துவாங்க. அதே மாதிரி 7 சீட்டருக்கு கண்டிப்பாக அவங்க வந்து ஃபேமஸ் தான். நிறைய வண்டி இருக்கு. நிறைய போன டைம் போட்ட வண்டி நிறைய வண்டிகள் வந்து சோல்ட் அவுட் பண்ணிட்டீங்க நம்ம சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர்ஸ். இப்போ பார்த்துட்டு இருக்க இந்த குவாலிஸோட டீடைல்ஸ் சொல்லுங்கண்ணா. இது வந்து ஒரு 2000 மாடல் குவாலிஸ். 2000 மாடல்னு சொல்ல முடியாது, ஏன்னா இன்ஜின் பார்த்தீங்கன்னா அவ்வளோ தெளிவா இருக்குது. எடுத்து எந்த ஒரு செலவும் பண்ண வேண்டியது இருக்கு. இன்ஜின் சவுண்ட் பாருங்க எவ்வளவு நீட்டா கேட்டு. சில்வர் கலர் வண்டி. வண்டியோட நம்பர் ஃபேன்சி நம்பர் 1717. வண்டி இன்ஜின் சவுண்ட் பாருங்க அவ்வளவு நீட்டா இருக்கு. செல்ஃப்ல பாத்தீங்கன்னா ஒரு சிங்கிள் செல்ஃப்ல ஸ்டார்ட் ஆயிரும் வண்டி. அவுட் சைட்ல இருந்து எல்லாமே தெளிவா இருக்கு. ஃப்ரண்ட் டயர் பாருங்க ஒரு 100% அப்படியே இருக்கு. ஷோரூம்ல போட்டு அப்படியே கொண்டு வந்திருக்காங்க, அவ்வளவுதான். அவுட் சைடு எல்லாமே பாடி எல்லாமே ரொம்பவே தெளிவா இருக்கு. எடுத்து எந்த ஒரு செலவும் பண்ண வேண்டியது இருக்காது. வெளியில இந்த பீடிங்லாம் பாத்தீங்கன்னா ஒரிஜினாலிட்டி, எந்த ஒரு ஒரிஜினாலிட்டி கிடையாது. அந்த பேஸ்ட் ஒரிஜினல் ஷோரூம்ல என்ன வருமோ 2000 மாடல்ல அப்படி இருக்குது. அதுல உள்ள இன்டீரியர் பாருங்க எல்லாமே தெளிவா இருக்கும். இன்டீரியரே வேற மாதிரி இருக்கு. கண்டிப்பா உள்ள பாருங்க. சீட் கவர்ஸ், ஃபால் சீலிங்லாம் வேற லெவல் பண்ணிருக்காங்க. அந்த ஃபால் சீலிங்லாம் ஜம்மு இப்பதான் ரீசெண்டா தான் போட்டுப்பாங்க. ரீசெண்டா தான் போட்டிருக்காங்க எல்லாமே. 2000 மாடல் எஃப்சியுமே இந்த வண்டிக்கு பாத்தீங்கன்னா 2026 வரைக்கும் கரண்டா இருக்குது. 2 ஓனர் தான். அதுக்கு 2000 மாடல்ங்கள ஒரு 4 ஓனர் இருக்குமா, 5 ஓனர் இருக்குமா, அந்த பேச்சே கிடையாது. 2 ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. உள்ள பாருங்க எல்லாமே சீட் கவர் எல்லாமே தெளிவா இருக்குது. ஏசியுமே ஃபுல் ஒர்க்கிங் கண்டிஷன்ல தான் இருக்கு. எடுத்து எந்த ஒரு செலவும் பண்ண வேண்டியது இருக்காது. செட் எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன்ல இருக்குது. இந்த ஒரு விண்டோ பவர் விண்டோ வந்துரும். ரேட்டை கம்மியா சொல்லலாம். இருக்கலே கம்மியா. ரெண்டு டயருமே வந்து புதுசு போட்டுருக்காங்க. பேக் ரெண்டுமே ஒரு 75% மேல தான் இருக்குது. ஃப்ரண்ட் ரெண்டுமே புதுசு. இன்ஜினுமே ஓடிட்டு தான் இருக்குது. இந்த வண்டி பாத்தீங்கன்னா 2000 மாடல் எஃப்சி எல்லாமே கரண்டா இருக்குது. ரேட்டுன்னு கோட் பண்றது பாத்தீங்கன்னா 2,30,000 மட்டும் தான் கோட் பண்றோம். நேர்ல வாங்க, எவ்வளவு பெஸ்டா பண்ணி கொடுக்குறேன். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய வண்டி பாத்தீங்கன்னா மறுபடியும் ஒரு சூப்பரான வண்டி மஹிந்திரா பொலேரோ அப்டேட்ல இருக்கு. அதுவும் சில்வர் கலர்ல வண்டி சும்மா ஜம்முன்னு நிக்கி. இந்த வண்டியோட டீடைல் சொல்லுங்கண்ணா. 2008 மாடல் வண்டி. ஒரு டிஏ டர்போ இன்ஜின் இந்த வண்டி வந்துட்டு. டிஏ டர்போ வந்துடும். அதனால ஒரு டிஏ இன்ஜின் தான் வண்டி. ஒரு மைலேஜ் கிங், மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ. அது வாட்டில் வண்டி ஒரு டீசல் மட்டும் போட்டா போதும், அது வாட்டில் ஓடிட்டே இருக்கும். 2008 மாடல், 2 ஓனர் தான். எஃப்சி பாத்தீங்கன்னா 2029 வரைக்கும் நம்ம கரண்ட் கொடுத்துருக்கோம். இன்ஜின் சவுண்ட் அப்படியே கேளுங்க. 2008 மாடல், 2 ஓனர் தான். எஃப்சி 2029 வரைக்கும் கரண்ட் பண்ணி கொடுக்குறோம். இன்சூரன்ஸுமே பாத்தீங்கன்னா 1 இயருக்கு கரண்டா இருக்குது. வண்டியோட அவுட் சைடு பாருங்க அவ்வளவு தெளிவா இருக்கும் வண்டி. பேக் சைடு சீட் கவர் எல்லாமே பாருங்க ரொம்பவே தெளிவா போட்டு ரெடி பண்ணி வச்சிருக்காங்க.
ஆனா மார்க்கெட்ல ஒரு பெஸ்ட் ரேட்டா இருக்கணும். இன்னைக்கு பொலேரோ போடுறோம், நாளை காலைல சேல் ஆகுது, அந்த மாதிரி ரேட்டா இருக்கும். 4 பவர் விண்டோ வந்துடும். 4 பவர் விண்டோமே ஒர்க்கிங் கண்டிஷன்ல இருக்கு. பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, ஏசி செட் எல்லாமே வந்துடும். ஏசில பாத்தீங்கன்னா ஒரு 7 மணிக்கு மேல அந்த வண்டியில ஒரு 3 பாயிண்ட் வச்சுட்டு நீங்க எங்கேயுமே போக முடியாது. அந்த அளவுக்கு கூலிங் இருக்கு வண்டியில. கொடைக்கானல்ல இருந்த மாதிரி. ஆமா, கொடைக்கானல்ல இருந்தோம், அவ்வளவு ஒரு சில்னஸா இருக்கு. எடுத்து ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு கேஸ் அடைக்கணும், ஒரு சின்ன செலவு பண்ணணும், அந்த மாதிரி வேலையே இங்க இருக்காது. 2008 மாடல், 2வது ஓனர் கண்டிஷன்ல இருக்குது. எஃப்சி பாத்தீங்கன்னா 2029 வரைக்கும் கரண்ட் பண்ணி கொடுக்குறோம். இன்சூரன்ஸுமே 1 இயருக்கு கரண்டா இருக்குது. இந்த வண்டிக்கு ஃபைனான்ஸ் ஆப்ஷன் மெயினா கிடையாது. இதுக்கு ரேட்டுன்னு கோட் பண்றது பாத்தீங்கன்னா 3,35,000 மட்டும் தான் கோட் பண்றோம். நேர்ல வாங்க, எவ்வளவு பெஸ்டா பண்ணி கொடுக்குறேன். வண்டியை கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க. வண்டி குவாலிட்டி வைஸ் வேற லெவல்ல இருக்கு. ஸோ நேரில் விசிட் பண்ணி உடனே எடுத்துக்கோங்க. அடுத்து சும்மா பிளாக் கலர்ல, சும்மா கருப்பு கலர்ல வண்டி எப்படி நிக்கி அப்படின்னு சொல்லி பாருங்க. கம்பீரமா நிக்கி, ஒரு சிங்கம் மாதிரி நிக்கி வண்டி. வண்டியோட அந்த ஃப்ரண்ட் சைடு அந்த போர்டெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த கலருக்கு அதுக்கு வேற மாதிரி இருக்கு. கோல்டு கலர்ல கொடுத்து அப்படி ஜம்முன்னு வச்சிருக்காங்க. இந்த வண்டியோட டீடைல் ஷேர் பண்ணுங்க. வண்டி ரன்னிங்ல இப்போ ஓடிட்டு தான் இருக்கு. வண்டி அவ்வளவு ஸ்மூத்தா இருக்கும். இன்ஜின்ல பாத்தீங்கன்னா ஏசி பாத்தீங்கன்னா ஃபுல் ஒர்க்கிங் கண்டிஷன். 2006 மாடல், 3வது ஓனர் கண்டிஷன்ல இருக்குது. வண்டியோட அவுட்லுக் பாத்தீங்கன்னா ஒரு 2010-12 அந்த மாதிரி சொல்லலாம். அவ்வளவு தெளிவா இருக்கு. டயர் பாயிண்ட் பாருங்க, ஒரு 100%. ஒரு ஆஃப் ரோடா இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம் வண்டியை. அவுட் சைட்ல இருந்து ஒரு டென்ட், ஸ்கிராட்ச், ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே ஆகாது. ஒரிஜினாலிட்டியா, ஒரிஜினல் பீடிங்கோட இருக்கு வண்டி. பேக் சைடு எல்லாமே பாருங்க, ரொம்பவே தெளிவா ரெடி பண்ணி வச்சிருக்காங்க வண்டியை. எடுத்து சீட் கவர், அப்போசரோ எந்த ஒரு செலவும் நீங்க பண்ண வேண்டியது இருக்காது. 2006 மாடல், 3வது ஓனர் கண்டிஷன்ல இருக்குது. எஃப்சி பாத்தீங்கன்னா 2027 வரைக்கும் கரண்டா இருக்குது. உள்ள இன்டீரியர் பாருங்க, 4 பவர் விண்டோ, பவர் ஸ்டீரிங், ஏசி சென்ட்ரலாக் எல்லாமே வந்துரும். எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன்ல இருக்குது. டயர் பாயிண்ட் தான் கொஞ்சம் ஆவரேஜா இருக்கு. மத்தபடி 3 டயருமே ஃபுல் கண்டிஷன்ல இருக்குது. வண்டி ஓடிட்டே தான் இருக்கு. சென்ட்ரலாக்குமே ஒர்க்கிங்ல தான் இருக்குது. இந்த வண்டியில ரிமோட் வந்துரும் தனியா. ரிமோட் எல்லாமே ஒர்க்கிங் தான். பேக்லயும் ஏசி விண்ட் வந்துரும். ரேட் என்னன்னா சொல்ல போறோம். 2006 மாடல், 2வது ஓனர் கண்டிஷன், 3வது ஓனர் கண்டிஷன்ல இருக்குது. எஃப்சி பாத்தீங்கன்னா 2027 வரைக்கும் கரண்டா இருக்குது. இதுக்கு ரேட்டுன்னு கோட் பண்றது பாத்தீங்கன்னா 2,90,000 மட்டும் தான் கோட் பண்றோம். மார்க்கெட்ல 3,10, 3,20 போட்டிருக்காங்க. நம்ம அந்த ரேட்ல போட போறது. ஒரு பிளாக் சிங்கம், கருப்பு சிங்கம், அவ்வளவு தெளிவா இருக்கு வண்டி. ஸோ வண்டியை மிஸ் பண்ணாதீங்க, நேரில் வாங்க. முடிஞ்ச அளவுக்கு பேசி சூப்பரான பட்ஜெட்டுக்கு, அதுவும் இன்ஜின் வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங் கண்டிஷன்ல தான் இருக்கு. எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நாய்ஸையும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. வண்டி வேணும்னா நேரில் விசிட் பண்ணி குறைச்சி பேசி வந்து வாங்கிக்கோங்க. இந்த ஸ்கார்பியோ வந்து ஓடிக்கிட்டு தாங்க இருக்கு. அதுவும் VLX டாப் மாடல் வண்டி. இன்ஜினோட நாய்ஸா லைவா கேளுங்க, எவ்வளவு ஸ்மூத்தா இருக்கு. இந்த வண்டியோட டீடைல் இப்போ ஷேர் பண்ணுவாங்க. 2008 மாடல் VLX டாப் மாடல். இந்த வண்டி பாத்தீங்கன்னா போன டைம் நம்ம ரிவ்யூ போட்டிருந்தோம். இது கூட 2 வண்டி ஒரே மாதிரி போட்டிருந்தோம். அந்த வண்டி சோல்ட் ஆயிடுச்சு. இந்த வண்டி அட்வான்ஸ் புக்கிங்னால நம்ம எவ்வளவு நாள் நிப்பாட்டி வச்சிருந்தோம் அந்த வண்டியை. இது 2008 மாடல், 2வது ஓனர் கண்டிஷன்ல இருக்குது. எஃப்சி பாத்தீங்கன்னா 2028 வரைக்கும் கரண்டா இருக்குது. அவுட் சைடு பாருங்க, ரொம்பவே தெளிவா இருக்குது. VLX டாப் மாடல்லாம் இந்த வண்டியில அலைவீலு, உள்ள க்ரூஸ் கண்ட்ரோலு, 4 பவர் போர்ஷன் எல்லாமே வந்துடும். எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன்ல தான் இருக்குது. இது வந்து ஹவாக் இன்ஜின். மெயினா சொல்ல போனா ஒரு எம்காக் இன்ஜின். ஃப்ரண்ட் ஃபார்வர்டிங் சீட் இருக்கு உள்ள. பேக் சைட்ல இருந்து எல்லாமே நல்லா தெளிவா போட்டிருக்காங்க. 2799 வண்டியோட நம்பரு. இன்சூரன்ஸ் லைவா இருக்கா? இன்சூரன்ஸ் முடிஞ்சிருக்கு. 2008 மாடல், 2வது ஓனர் கண்டிஷன். 2வது ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. ஃப்ரண்ட் ஃபார்வர்டிங் சீட் நல்லா தெளிவா இருக்குது. உள்ள சீட் கவர் எல்லாமே தெளிவா போட்டு வச்சிருக்காங்க. இந்த வண்டியில வர பிரச்சனையே இந்த கீ எங்கேயுமே இருக்காது. கண்டிப்பா. ஆனா எப்படியா கண்டுபிடிச்சு எல்லா கீயுமே எடுத்து புதுசா போட்டிருக்காங்க. நான் நிறைய வண்டியில பார்த்ததே கிடையாது. VLXல டாப் மாடல் அந்த வண்டியில மேக்ஸிமம் வராது. உள்ள மெயினா பாத்தீங்கன்னா அந்த வண்டியில வாய்ஸ் மெயில் வந்துடும். உங்களுக்கு என்னென்ன ஒரு ஃபியூல் இல்லைன்னா ஃபியூல், டெம்பரேச்சர் ஹையா இருந்துச்சுன்னா டெம்பரேச்சர் ஹை, டோர் ஓப்பன்ல இருந்து ஓப்பன், அந்த மாதிரி அந்த ஆப்ஷன் ஃபுல்லாமே இந்த வண்டியில கொடுத்துருவாங்க. அப்புறம் சென்டர் மிரர் வந்து சென்சார் மிரர், அது எல்லாமே காமிச்சிரும். அப்புறம் 2 வீலுக்குமே வந்து ஏர் பிரஷர் எவ்வளவு இருக்குங்கிறத நம்மளுக்கு மீட்டர்லயே காமிச்சிரும். அது மீட்டர்லயே சென்ஸ் பண்ணிரும். டாப் மாடல்னால எல்லாமே உள்ளே நம்ம பாத்துக்கலாம். எல்லாமே ஒர்க்கிங்ல தான், எல்லாமே ஒர்க்கிங்ல. இப்போ கூட நம்ம காமிச்சிட்டு இருக்கு. 4 வண்டியிலும் ஏர் டயர் கம்மியா இருந்துச்சு அப்படின்னா அந்த ஏர் பிரஷர் அதுலயே காமிச்சிரும். எதுல கம்மியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி. இப்போ என்ன பட்ஜெட் சொல்ல போறோம்? 2008 மாடல், 2வது ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. எஃப்சி பாத்தீங்கன்னா 2028 வரைக்கும் கரண்டா இருக்குது. ரேட்னு கோட் பண்றது பாத்தீங்கன்னா 3,45,000 மட்டும் தான் கோட் பண்றோம். இதுக்கு பினான்ஸ் ஆப்ஷன் கிடையாது. நேர்ல வாங்க, எவ்வளவு ரேட் பெஸ்டா பண்ணி கொடுக்குறேன். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய வண்டி பாத்தீங்க அப்படின்னா பொலேரோ. இவங்கிட்ட 4 பொலேரோ இருக்கு. அடுத்து நம்ம பாக்குற இந்த பொலேரோ சும்மா ஜம்முன்னு இருக்கு. கலர் வைஸ் இந்த கலர் எனக்கு ரொம்ப ஒரு அட்ராக்ஷனான கலர் சொல்லலாம். சிங்கிள் ஓனர், ஒரே ஓனர், அதுவும் ஹைலைட்டா தான் இருக்கு. டீடைல் சொல்லுங்க. சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல மெயினா எனக்கு பொலிரோ வேணும், டிஏ இன்ஜின் வேணும் அப்படின்னு கேக்குறவங்க மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா 2 ஓனர் 3 ஓனர் வண்டி தான் கிடைக்குது. இப்போ அவங்களுக்காக ஒரு பெஸ்டான வண்டி ஒரு சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல நம்ம கொண்டு வந்திருக்கோம். எங்க தேடி விரும்பி பார்த்தாலும் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல கிடைக்காது.
வண்டியோட இன்ஜின்ல இருந்து எல்லாமே அவ்வளவு தெளிவா இருக்கு. வெளியில அவுட் சைடு பாடி சைடு பாருங்க லேட்டஸ்ட் மாதிரி ஃபுல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. இந்த பீடிங்லாம் ஒரிஜினாலிட்டி பாருங்க எப்படி இருக்கு. ஃப்ரண்ட் டயர் பாருங்க ரெண்டுமே புது டயர் போட்டிருக்காங்க. இந்த பீடிங்லாம் ஒரிஜினாலிட்டி எதுவுமே அப்படி இந்த 2007 என்ன வருமோ அந்த ஒரிஜினாலிட்டி ஒரு டிங்கருக்கு தெரியும் இந்த வண்டியோட குவாலிட்டி குறைஞ்சிருக்கா குறையலாங்கிறது. அந்த மாதிரி ஒரு தெளிவா வச்சிருக்காங்க. ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியா இருந்தாலும் சரி, எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் நான் வண்டி பை பண்ண போறேன், எனக்கு ஒரு நல்ல வண்டியா வேணும், என் வீட்டுல எந்த ஒரு மெயின்டெனன்ஸும் இருக்கக்கூடாது, நல்லா தெளிவா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வண்டி பை பண்ணலாம். உள்ள பாருங்க ஸ்டெப்னி ஜாக்கி எல்லாமே உள்ளே வச்சிருக்காங்க. சீட் கவர் எல்லாமே ஒரிஜினல் சீட் கவரே போட்டு பாருங்க அப்படியே லேட்டஸ்ட் எல்லாமே புதுசா போட்டு நல்லா தெளிவா வச்சிருக்காங்க. உள்ள இன்டீரியர் எல்லாம் பாருங்க. உள்ள இன்டீரியர் பாருங்க எல்லாமே நீட்டா இருக்கும். 4 பவர் விண்டோ, பவர் ஸ்டீரிங், ஏசி, சென்ட்ரல் லாக் எல்லாமே வந்துரும். ஏசி எல்லாமே ஃபுல் ஒர்க்கிங் கண்டிஷன்ல தான் இருக்கு. சீட் கவர்ல பாருங்க நல்லா தெளிவா இருக்கும். எடுத்து எந்த ஒரு செலவும் பண்ண வேண்டாம். இந்த சீட் கவருக்கு உள்ள இன்னொரு சீட் கவர் இருக்கு, கம்பெனியோட ஒரிஜினல் சீட் கவர் இருக்கு. டயர் பாயிண்ட்லாம் எவ்வளவு இருக்கும்? டயர் பாயிண்ட்லாம் 95% இருக்கு ஃப்ரண்ட் ரெண்டுமே. பேக் வந்து 75% கிட்ட இருக்கும். இந்த வண்டி இன்ஜின் ரூம் பாத்துடலாமா? கண்டிப்பா பாத்துடலாம். உள்ள அப்படியே இன்ஜின் ரூம் வாங்க, முன்னாடி வந்து காமிச்சிருக்கேன். அப்படியே ஒரு சிங்கிள் செல்ஃப்ல வண்டி ஸ்டார்ட் ஆகும். ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்போ இன்ஜினை ஸ்டார்ட் பண்றாங்க பாருங்க. அவ்வளவுதான், ஒரே செல்ஃப் தான், வண்டி ஸ்டார்ட் ஆனதே தெரியாது. இன்ஜினுமே லைவா காமிச்சிருக்கு. இந்த வண்டியோட பட்ஜெட் என்னன்னு சொல்ல போறோம்? 2007 மாடலு, சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்குது. FC 2029 வரைக்கும் கரண்ட் பண்ணி கொடுக்குறோம். இந்த வண்டிக்கு ரேட்டுன்னு கோட் பண்றது பாத்தீங்கன்னா 3,30,000 மட்டும் தான் கோட் பண்றோம். நேர்ல வாங்க, எவ்வளவு பெஸ்டா பண்ணி கொடுக்குறேன். பொலேரோவுக்கு ஒரு சூப்பரான பிரைஸா நேர்ல வந்தா இதுல நெகோஷியபிள் கட்டாயம் இருக்கு. நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர் சொல்லுங்க, கண்டிப்பா ஒரு பெஸ்ட் பிரைஸ்க்கு கண்டிப்பா பேசி இருந்து கொடுப்போம்ல. ஸோ நம்பர் உங்களுக்கு ஸ்க்ரீன்ல இருக்கு, குயிக்கா கால் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம பாக்குற வண்டியும் பாத்தீங்கன்னா ஸ்கார்பியோ தான். 7 சீட்டர் வண்டி மட்டுமே இன்னைக்கு நிறைய வண்டிகள் நம்ம வந்து பாத்துருக்கோம். அந்த வகையில மறுபடியும் ஒரு பாத்தீங்கன்னா ஸ்கார்பியோ தான் பார்க்க போறோம். டீடைல் சொல்லுங்கண்ணா. 2007 மாடல் ஸ்கார்பியோ. எல்லா வண்டியும் கிட்டத்தட்ட இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 வண்டி கிட்ட நம்ம ஸ்கார்பியோ ரிவ்யூ போட்டோம். பொலிரோ 4 வண்டி ரிவ்யூ போட்டோம். இப்போ கடைசியாக நம்ம பார்க்கறது வந்து ஸ்கார்பியோ ஒரு 2007 மாடல் பார்க்குறோம். இன்ஜின் வந்து நம்ம நிறைய பேர் கேட்குறீங்க, என்கிட்ட இன்ஜினை ஓப்பன் பண்ணி காட்டுங்க, ஏன் வீடியோல காட்ட மாட்டேறீங்க அப்படின்னு. ஒரு டைம் இல்லை, இவ்வளோ வண்டி நாங்கள் வீடியோ போட்டுமே ஒரு 30-35 நிமிஷம் வந்துருது. அந்த ஒரு காரணத்துக்காக தான் நம்ம இன்ஜின் காட்டுறது இல்லை. நேரில் வாங்க, பெஸ்ட்டாக இருக்கும் இன்ஜின். நம்பி வரவங்களுக்கு நல்ல இதாக பண்ணி கொடுக்குறோம். 2007 மாடல், 2வது ஓனர் கண்டிஷன்ல இருக்குது. FC பார்த்தீங்கன்னா 2029 வரைக்கும் கரண்ட் பண்ணி கொடுத்துருந்தோம். இன்சூரன்ஸ் கரெக்டா இருக்குது. டயர் பாயிண்ட் காட்டுங்க அப்படியே. நான் வர கஸ்டமருக்கு ஒரு டயர் பாயிண்ட் பார்த்து வரவங்களுக்கு நல்லா இருக்கும். பேக்ல வந்து ஏர் கம்மியா இருக்கு. அவுட் சைடு எல்லாமே பாருங்க குரோம்ல போட்டு. இந்த மெயின் வந்து இந்த வாட்டர் பீடிங் தான் ஒரிஜினாலிட்டியா இருக்கணும். இந்த பீடிங் வந்து யாருனாலுமே, ஒரு மெக்கானிக் யாருனாலுமே கூட்டு செக் பண்ணி பார்த்து நீங்க எடுத்துக்கலாம். வெளி சைடுல பாருங்க நம்பருமே ஃபேன்சி நம்பர் 7800. பேக்ல இன்டீரியர் பாருங்க. உள்ள இன்டீரியர் பாருங்க. சீட்ல இருந்து எல்லாமே அந்த டோர் பேட்ல தனியா எடுத்து ரெடி பண்ணிருக்காங்க அவங்களே. ஒரு ரெண்டாவது அடிஷனலா அவங்க வந்து ரெடி பண்ணிருக்காங்க. ஒரு மாடிஃபை மாதிரி ரெடி பண்ணிருக்காங்க. சென்ட்ரல் லாக் எல்லாமே ஒர்க்கிங்ல தான் இருக்குது. ரிமோட் கீழே தனியா போட்டு வச்சிருக்காங்க. செட் எல்லாமே ஒர்க்கிங் தான். உள்ள இன்டீரியர் காட்டுங்க, நல்ல தெளிவா இருக்கும். செட் எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன்ல தான் இருக்குது. வண்டி ஒரு 2007னே சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு தெளிவா இருக்கு வண்டி. இந்த வண்டிக்கு ரேட் என்னன்னா சொல்ல போறோம்? இது 2007 மாடல், 2வது ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. FC 2029 கரண்ட் பண்ணி கொடுக்குறோம். இன்சூரன்ஸ் 1 இயருக்கு கரண்டா இருக்குது. இதுக்கு ரேட்டுன்னு கோட் பண்றது பாத்தீங்கன்னா 3,15,000 மட்டும் தான் கோட் பண்றோம். நேர்ல வாங்க, எவ்வளவு பெஸ்டா பண்ணி கொடுக்குறோம். ஃபைனான்ஸ் ஆப்ஷன் கிடையாது. அடுத்து நம்ம பாக்குற வண்டி பாத்தீங்கன்னா Hyundai i10. இந்த வண்டியோட டீடைல் சொல்லுங்கண்ணா. Hyundai i10 2014 மாடல், 2 ஓனர் கண்டிஷன்ல தான் இருக்குது. இதுக்கு பாத்தீங்கன்னா கிலோமீட்டர் தான் இது ஒரு பிளஸ் பாயிண்ட் சொல்லலாம். ஒரு 34,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. அந்த 34,000 கிலோமீட்டருமே கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட்ல இருக்குது. 34,000 கிலோமீட்டர் இருக்கும்போது நிறைய பேர் வந்து 30,000 கிலோமீட்டர் எப்படி அது எப்படி அவ்வளவுதான் ஓடி இருக்குமான்னு ஒரு டவுட் இருக்கும். கண்டிப்பா. ஆனா கம்பெனி சர்வீஸ் இருந்தா நம்ம செக் பண்ணிக்கலாம். ஆமா, செக் பண்ணிக்கலாம். சர்வீஸ் ரெக்கார்ட் நானே வச்சிருக்கேன், இங்கேயே வச்சிருக்கேன். சூப்பர். இங்கேயே அவங்க பாத்துக்கலாம். ஏன்னா பவர் விண்டோ இருக்கு. ஆமா, பவர் விண்டோ வந்துரும். டயர் பாயிண்ட் எல்லாமே தெளிவா இருக்குது. அவுட் சைடுமே தெளிவா இருக்குது. சீட் கவர்லாம் ஜம்முன்னு இருக்கு. ஃபைனான்ஸுமே கிட்டத்தட்ட 2.5 to 3 லட்சம் வரைக்கும் ஃபைனான்ஸ் பண்ணிக்கலாம் அந்த வண்டி. இப்ப நம்ம கேக்குற ரேட், இதுக்கு ரேட்டுன்னு கோட் பண்றது பாத்தீங்கன்னா 3,60,000 மட்டும் கோட் பண்றோம். நேர்ல வாங்க, எவ்வளவு பெஸ்டா பண்ணி கொடுக்குறேன். ஃபேமிலி யூஸ்க்கு கம்பேக்டான கார், நல்ல கார், குட்டி கார், அதுவும் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட தேடுறீங்க அப்படின்னா இந்த வண்டியை மிஸ் பண்ணாதீங்க. நேர்ல விசிட் பண்ணி செக் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து சுரேஷனா, 2 லோ பட்ஜெட் வண்டி கொண்டு வந்திருக்கீங்க. லோ பட்ஜெட் வண்டியோட டீடைல் ஸ்டார்ட் பண்ணுங்க. மாருதி 800 இது வந்து 2008 மாடலு, 5வது ஓனர் கண்டிஷன்ல இருக்குது. ஓனர் தான் இதுல ஒரு மைனஸ். பட் வண்டி ஒன்றுல தெளிவா இருக்கு. ஒரு சின்ன வேலைகள்ல பண்ணிட்டீங்கன்னா நல்லா தெளிவா இருக்கும். LPG இருக்கு. LPG பின்னாடி கேஸ் என்டாஸ்மெண்ட் வந்துடும். உள்ளே வண்டியில கம்பெனி ஒரிஜினலாவே வந்துடும். உள்ள என்ட்ரி எல்லாமே நல்லா தெளிவா இருக்கு. மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு எடுத்து ஓட்டுறதுக்கு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். பின்னாடி LPG என்டாஸ்மெண்ட் எல்லாமே வந்துடும். இதோட ரேட்டுன்னு கோட் பண்றது பாத்தீங்கன்னா 88,000 மட்டும் தான் கோட் பண்றோம். நேர்ல வாங்க, அதையுமே நெகோசியேட் பண்ணி கொடுக்கலாம். அடுத்த வண்டி பாத்தீங்கன்னா 2005 மாடலு,
2005 மாடல். எஃப்சி எல்லாமே கரண்டா இருக்கு இந்த வண்டிக்கு. உள்ள இந்த வண்டிக்குமே வந்து எல்பிஜி என்டாஸ்மெண்ட் எல்லாமே வந்துடும். உள்ள இன்டீரியர் எல்லாமே தெளிவா இருக்கு. ஏசி முதற்கொண்டு ஒர்க்கிங்ல தான் இருக்கு இந்த வண்டியில. இதுல எல்பிஜி இல்ல, இதுல எல்பிஜி என்டாஸ்மெண்ட் இல்ல. எம்பிஎஃப் இன்ஜின் வந்து ஏசி ல ஒர்க்கிங்ல இருக்கு. எம்பிஎஃப் இன்ஜின். ஆமா. இதுக்கு என்ன ரேட்னா சொல்ல போறோம்? இதுக்கு 75,000 கோட் பண்றோம். 75,000. இது ஃபிக்ஸ்ட் பிரைஸா இல்ல நெகோஷியபிள் தான்? கண்டிப்பா நெகோஷியபிள் தான். இப்போ உள்ள அடுத்த ஒரு 800 நிக்குது. மொத்தம் கிட்டத்தட்ட 3 800 இருக்கு நம்மள்ட்ட. திருநெல்வேலி லோக்கலா இருந்தா இந்த வண்டிக்குமே நம்ம ஃபினான்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். எல்லா வண்டியுமே டபுள் ட்ரிபிள் அந்த மாதிரி தான் இருக்கு. கண்டிப்பா திருநெல்வேலி லோக்கலா இருந்தா இதுக்குமே ஃபினான்ஸ் பண்ணிக்கலாம். நேர்ல வாங்க நெகோஷியேட் பண்ணி கொடுக்குறேன். ஆல்ரெடி பாத்தீங்கன்னா ஒரு 800 நம்ம பாத்துருப்போம். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போறதும் பாத்தீங்கன்னா ஒரு 800 தான். இந்த வண்டியோட டீடைல்ஸ் சொல்லுங்க. ஆல்ரெடி நம்ம 2 800 பாத்துருக்கோம். அது மூணாவது ஒரு 800 2000 மாடல். இதுக்கு எஃப்சி பாத்தீங்கன்னா 2025 வரைக்கும் கரண்டா இருக்குது. எப்படி சொல்றது, ஒரு லோ இதுல நான் எடுக்கணும் வண்டி, எனக்கு வந்து ஒரு மெயின்டெனன்ஸ் இல்லாம இருக்கணும், நான் ஃபர்ஸ்ட் டைம் வண்டி பை பண்றேன், ஒரு 50,000 60,000 பட்ஜெட்டுக்குள்ள இருக்கணும்னு நினைக்கிறவங்க அந்த வண்டியை பை பண்ணலாம். 2000 மாடல், எஃப்சியுமே கரண்டா இருக்குது. வெளியில அவுட் சைடு பாடி எல்லாமே ரொம்பவே தெளிவா இருக்குது. இதுக்கு ரேட் அண்ட் கோட் பண்றது பாத்தீங்கன்னா வெறும் 55,000 மட்டும் தான் கோட் பண்றோம். நேர்ல வாங்க, அந்த ரேட்டுமே என்னால எவ்வளவு பெஸ்டா பண்ணி கொடுக்குறேன். பியூர் பெட்ரோல் வண்டி, ஒரு மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயான வண்டி, நல்லா வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் வண்டியை. டாடா இண்டிகா நிறைய பேர் கேட்டீங்க. இண்டிகா நம்ம S1 கார்ஸ்ல அவைலபிளா இருக்குங்க. இந்த வண்டியோட டீடைல்ஸ் சொல்லுங்க. 2015 மாடல் இண்டிகா, 3வது ஓனர் கண்டிஷன்ல இருக்குது. எஃப்சி எல்லாமே கரண்டா இருக்குது. பக்கா ஓன் போர்டு வண்டி. 2015 TDI டர்போ இன்ஜின் சொல்லுவாங்க அந்த வண்டி வந்துட்டு. உள்ள இன்ஜின் எல்லாமே பிளாக் வால் டோர் வந்துடும். சீட் கவர்ல பாருங்க ரொம்பவே தெளிவா இருக்கு. ஏசி பாத்தீங்கன்னா ஃபுல் ஒர்க்கிங் கண்டிஷன்ல இருக்குது. அவுட் சைடு எல்லாமே ரொம்ப நீட்டா இருக்குது. எடுத்து எந்த ஒரு செலவும் பண்ண வேண்டியது இருக்காது. ஃப்ரண்ட் 2 டயருமே புதுசு போட்டிருக்காங்க. இதுக்கு ரேட் அண்ட் கோட் பண்றது பாத்தீங்கன்னா 1,55,000 மட்டும் தான் கோட் பண்றோம். பினான்ஸ் ஆப்ஷனுமே கிடைக்கும் இந்த வண்டிக்கு. 1 to 1.25 வரைக்கும் பினான்ஸே வாங்கிக்கலாம். நேர்ல வாங்க, எவ்வளவு பெஸ்டா பண்ணி கொடுக்குறேன். பக்கா ஓன் போர்டு வண்டி, இன்சூரன்ஸ் 1 இயர் கரண்டா இருக்குது. அடுத்து நம்ம பாக்குற வண்டினா டாடா சஃபாரி. ஒரு ஃபேன்சி நம்பர், ஆல் 8 நம்பர். இந்த நம்பர் இப்ப வாங்கினாலே 1.5 லட்சம் ரூபாய் செலவு பண்ணணும். நம்பர் அந்த அளவுக்கு இருக்கும் இந்த வண்டியோட நம்பருக்கு. ஆல் 8 நம்பர் எல்லாமே 8. 2007 மாடல், 2வது ஓனர் கண்டிஷன்ல இருக்குது. எஃப்சியுமே கரண்டா இருக்குது. எஃப்சி 2027 வரைக்கும் கரண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. உள்ள இன்டீரியர் எல்லாமே பாருங்க ரொம்பவே நீட் அண்ட் கிளியரா இருக்கும். ஏசி எல்லாமே ஒர்க்கிங் இருக்கு. டாப் ஏசி வந்துடும் மேல. பேக் சைடு சீட் கவர் எல்லாமே பாருங்க ரொம்ப நீட்டா இருக்கும். இந்த வண்டிக்கு ரேட் என்னன்னா சொல்ல போறோம்? இதுக்கு நம்ம ரேட் கோட் பண்றது பாத்தீங்கன்னா ஆஃபர் பிரைஸ் தான். 2,45,000 தான் கோட் பண்றோம். வெறும் 2,45,000 ஒரு 7 சீட்டர் டாடா சஃபாரி குவாலிட்டி வெஹிக்கிள். இந்த நம்பர் வாங்கினால இப்போ 1.5 லட்சம் ரூபா உங்களுக்கு. ஒரு வீட்டுக்கு ஒரு தோரணைக்கு எடுத்து நிப்பாட்டினா கூட அப்படியே நிப்பாட்டிக்கலாம். ஒரு நம்பர் ஃபேன்சியான நம்பர். நீங்க ஒரு மாவட்டத்துல இருக்கீங்க, அந்த மாவட்டத்துல நீங்க எந்த ஃபங்க்ஷனுக்கு போனாலும் சரி, இந்த வண்டியை கொண்டு போனீங்கன்னா இவரு தான் இந்த வண்டியில வந்திருக்காருங்க நம்பர் வச்சு மேட்ச் பண்ணிக்குவாங்க. அந்த அளவுக்கு தெளிவான வண்டி. இந்த வண்டியோட ரேட் பாத்தீங்கன்னா 2,45,000 கோட் பண்ண. நேரில் வாங்க, அதையுமே பெஸ்டா பண்ணி கொடுக்குறேன். வீடியோ ஃபுல்லா பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி எல்லாருக்கும் இருக்க டவுட்டை நம்ம இப்போ 1 by 1 வந்து கிளியர் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா 7 சீட் நம்மகிட்ட கிட்டத்தட்ட இன்னைக்கு பாத்தீங்கன்னா எவ்வளவு வண்டினா அரௌண்ட் இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 13 வண்டி கிட்ட ஃபுல்லாமே 7 சீட்டர் தான். ஃபுல்லாவே 7 சீட்டர் தான் அவைலபிளா இருக்கு. இப்போ 7 சீட்டர்னு வரும்போது நம்ம சப்ஸ்கிரைபர், உங்க கஸ்டமர் எல்லாருமே கேட்கற என்னன்னா ஃபைனான்ஸ் ஃபெசிலிட்டி எப்படி பண்ணி கொடுக்குறீங்க? ஃபைனான்ஸ் வந்து மேக்ஸிமம் நம்ம போட்டிருக்க வண்டி எல்லாமே ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கான வண்டி. எப்படி சொல்றதுன்னா ஒரு 2.5 லட்சம் ரூபாய்க்கு மேல 3.5 லட்சம் ரூபாய்க்கு கீழே தான் நம்மள்ட்ட வண்டி இப்போ போட்டிருக்கோம். மேக்ஸிமம் அதுக்கு மேல நம்மள்ட்ட வண்டி இல்லை, அதுக்கு கீழே போடலாம். நம்ம எல்லாமே அந்த ரேட்டுக்குள்ள தான் போட்டிருக்கோம். அப்படிங்கிற ஃபினான்ஸ் ஆப்ஷன் வந்து அவங்கவுங்க டிஸ்ட்ரிக்ட்ல அந்தந்த லோக்கல் ஃபினான்ஸ்ல அவங்க போட்டுக்கலாம் ஃபினான்ஸ். நம்ம இப்போ திருநெல்வேலியில இருந்து அவங்க ஃபினான்ஸ் கேட்டாங்கன்னா அந்த ஆப்ஷன் ரொம்பவே கம்மி, அந்த ஆப்ஷன் கிடைக்காது. அதனால ஃபினான்ஸ் ஆப்ஷன் கிடையாது. மேக்ஸிமம் ரெடி கேஷ் தான். பொலிரோ மட்டும் 2013 போட்டிருக்கோம். அதுக்கு ஒன்றும் நம்ம ஃபினான்ஸ் பண்ணி கொடுத்தோம். கிட்டத்தட்ட 1 2 3 4 பொலிரோ இருக்கு. அதுக்கப்புறம் அடுத்த செட்ல பாருங்க 5 ஸ்கார்பியோ. இது வரைக்கும் முன்னாடி நம்ம எவ்வளவு வீடியோ போட்டிருக்கோம். அதுல இருந்து இந்த டைம் என்னன்னா அவங்களுக்கு ஒரு பெஸ்டான ஒரு ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருக்கோம். ஒரு வண்டி இப்போ பொலிரோ எடுக்கணும்னு சொல்லி வராங்க அப்படின்னா அவங்களுக்கு 4 வண்டி பாக்குறதுக்குள்ள ஆப்ஷன் இருக்கு. அதுபோ ஒரு ஸ்கார்பியோ பாக்கணும்னு வராங்கன்னா அவங்களுக்கு 5 ஸ்கார்பியோ பார்க்கக்கூடிய ஆப்ஷன் இருக்கு. ஒரு குவாலிஸ் பாக்கணும்னு வரவங்களுக்கு 2 குவாலிஸ் பார்க்கக்கூடிய ஆப்ஷன் இந்த இடத்துல இருக்கு. 800ல 3 இருக்கு. 800ல 3 வண்டி போட்டிருக்கோம். அப்படிங்கிற எல்லா வண்டியுமே இப்போ ஒரு வண்டி நீங்க பாக்கணும்னு வரீங்கன்னா நீங்க கிட்டத்தட்ட உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு பார்த்து நீங்க ஓட்டி மேக்ஸிமம் எவ்வளவு சீக்கிரமா வர முடியுதோ வந்துருங்க. நீங்க வீடியோ ரிவ்யூ பார்த்துட்டு வரது பாத்தீங்கன்னா ஒரு 2 மாசம் 3 மாசம் கழிச்சு கால் பண்றீங்க, அந்த வண்டிகள்லாம் மேக்ஸிமம் சோல்ட் ஆயிரும். நம்ம வீடியோ போட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் 20 நாள் 1 மந்த்துக்குள்ள எல்லா வண்டியுமே சோல்ட் ஆயிரும். மேக்ஸிமம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன் வந்து வரும். ஸோ மறக்காம நம்மளை ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. அடுத்தடுத்த அப்டேட் கண்டிப்பா S1 கார்ஸ் அடுத்த அப்டேட் கண்டிப்பா பிரமாண்டமா எதிர்பார்க்கலாம். ஒரு 15 டேஸ்க்குள்ள வந்துரும்ல அடுத்த அப்டேட் நம்ம எவ்வளவு சீக்கிரம் பண்ண முடியுதோ நம்ம பண்ணிடுவோம். நம்ம அப்டேட்டை மட்டுமே குறிக்கோளா வச்சு சேல்ஸ் மட்டும் பண்ணணும்னு நினைச்சா நான் இதுக்கு முன்னாடி ஒரு 3 வீடியோல நான் ரிவ்யூ சொல்லியிருக்கேன். அதே மாதிரி என் கடையில வண்டியை நிப்பாட்ட முடியாது, அந்த அளவுக்கு நான் வண்டியை நிப்பாட்டிடுவேன். ஆனா என்னோட டேஸ்ட் எப்படி இருக்குங்கிறத வந்து பாக்குறவங்களுக்கு தெரியும். வந்து பாக்குறவங்களுக்கு என்னோட டேஸ்ட் எப்படி இருக்கும், என்னோட வண்டி எப்படி இருக்கும். நிறைய பேர் வந்து கமெண்ட்ல போடுறீங்க S1 கார்ஸோட ரிவ்யூ போடுங்க, அவங்களோட ரிவ்யூ போடுற ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னு சொன்னா நாங்க அந்த அளவுக்கு நாங்க தெளிவா கொடுத்துட்டு இருக்கோம். அதனாலதான் நீங்க ரிவ்யூ எங்கள்கிட்ட கேக்குறீங்க.
அது ரொம்பவே எங்களுக்கு நல்லா இருக்கு. தீபாவளிக்கு வந்து என்னோட அப்டேட் கொடுக்க முடியல. என்ன காரணம்னு சொன்னா வண்டிகள் ஃபுல்லாமே ரெடி ஆயிட்டு இருந்துச்சு. ஒரு சின்ன சின்ன போல்ட்ல இருந்து சரி, ஒரு பெல்ட்ல இருந்து சரி, எல்லாமே தெளிவா ரெடி பண்ணி நல்லா இருந்தா மட்டும்தான் நான் சேல்ஸுக்கு கொண்டு வந்து நிப்பாட்டுவேன் கடையில. நம்பி வரவங்க 400 கிலோமீட்டர் 500 கிலோமீட்டர் தாண்டி வரீங்க, அவங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான வண்டியா இருக்கும். ஏசி ஒர்க்கிங்ல இருக்குன்னு சொல்லிட்டு நேர்ல வந்து பார்த்ததுக்கு அப்புறம் ஏசி ஒர்க்கிங் இல்லாம இருக்கு, அதனால அவங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கும். அதனால எல்லா வண்டியுமே நான் தெளிவா ரெடி பண்ணிட்டேன். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது கண்டிப்பா லைக் பண்ணுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நீங்க இவ்வளவு லென்த் வீடியோ வந்து கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம இவ்வளவு வரைக்கும் பார்த்த எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் வந்து நன்றி. ஏன்னா அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இந்த வீடியோ எண்ட்ல தான் உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து கிடைச்சிருக்காங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி தரமான கண்டென்ட் வீடியோ பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட யூடியூப் சேனல், ஃபேஸ்புக் பேஜை மறக்காம வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. S1 கார்ஸோட அடுத்த தரமான கார் அப்டேட் சந்திப்போம். நன்றி.